ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒருத்தவன் வந்து வாழ்ந்துக்கிட்டு வரான். அவனுக்கு வந்து தலைக்கு மேலே பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. ரொம்ப கடும் கோவத்தில் போயிட்டு சுவாமி கிட்ட போயிட்டு, ஆண்டவா என் பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறான். அதுக்கு கடவுள் வந்து சொல்கிறாரு, நீ கரெக்டாக இன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணிக்கு உன்னோட பிரச்சனைகளெல்லாம் ஒரு மூட்டையில் போட்டு கட்டிட்டு என்னை வந்து சந்தி அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி ஒலிக்குது. அசரீரினா சவுண்ட் அதிகமாக கேட்கும், அதுக்கு பேர் தான் அசரீரின்னு சொல்லுவாங்க. அந்த அசரீரி ஒலிக்குது. அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அவன் வர்றான் மூட்டையை தூக்கிட்டு. வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமம் ஃபுல்லாக மூட்டையை தூக்கிட்டு அவங்க பிரச்சனையெல்லாம் அந்த மூட்டையில் போட்டுட்டு இந்த கிராமமே நிற்கிது. அப்போ அந்த கடவுள் சொல்கிறாரு, ஓகே நான் சொன்ன டைம் 8 ஆகிடுச்சு, எல்லா பேரும் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா பேரும் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த மூட்டை பிடிச்சிருக்கோ அந்த மூட்டையை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவன் அப்படியே தலைவலியோட கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போய் பார்க்குறான். என்னடா நம்ம பிரச்சனையை தீர்க்க சொன்னால் மூட்டையை ஃபுல்லாக மாற்ற சொல்கிறாரு, ஒருவேளை அந்த மூட்டையில் பிரச்சனை கம்மியாக இருக்குமோ, இந்த மூட்டையில் பிரச்சனை கம்மியாக இருக்குமோ, பயங்கரமாக யோசிக்கிறான். எல்லா மூட்டையும் பார்க்குறான், பயப்படுறான். நம்ம பிரச்சனையோடு அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறான். உடனே என்ன பண்ணுறான், வேண்டாம் அல்ல கடைசியில் பார்த்தேன்னா இன்னொருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான் வெறுங்கையோட. யோசிக்கிறான், அந்த பையனோட பிரச்சனை வேணால் நம்ம ஏற்றுக்குறோம், ஏன்னா அவன்கிட்ட தான் பிரச்சனை இல்லையே, அவன் லைஃப் நம்ம வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா அவனுக்கு வண்டியாக பின்னாடி மாட்டு வண்டியில் கட்டி மூட்டையாக பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ முடிவு பண்ணுறான், ஆஹா யார் மூட்டையுமே வேணாம், என் மூட்டையை நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்கிறான். அப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கே இல்லை, எங்கே போனாலும் மனித வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, மனுஷன் பார்க்காத பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதிலேருந்து எப்படி சமாளித்து அந்த திறனை கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளிக்கொண்டு வரணும், அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர பிரச்சனை இல்லாத லைஃபு எப்போவுமே கேட்காதீங்க. அது அமையவும் அமையாது. இங்கே இல்லைங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள். படிக்கும்போது, காலேஜ் போகும்போது, வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், மனைவி இடத்துல, ரோட்டில் போகும்போது, டிராஃபிக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். எல்லாத்தோடும் சேர்ந்தும் நம்ம வாழ பழகிக்கணும். அதுதான் மனிதனோட வாழ்க்கை. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை தான் வேணும்னா இங்கே இல்லை, எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் லைஃபே கிடைக்காது. ஸோ இதுதான் இந்த கதை மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போயிரு.